ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கிச்சடி செய்யலாம். கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பீன்ஸ், பச்சை மிளகாய், குடமிளகாய், கேரட், கடலைப்பருப்பு, வறுத்த ரவை, ஆயில், கடுகு. இதையெல்லாம் வச்சு இப்போ நம்ம கிச்சடி செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடாயை காய வச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வரட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பீன்ஸ், கேரட்லாம் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது வதங்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதங்கி இருக்குங்க. இப்போ கூட ஒரு தக்காளி கட் பண்ணி பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் வதங்கிடுச்சு, காய்களும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்குங்க. இந்த டைமில் வந்து நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 கப் ரவை, இதால் 2.25 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரெண்டே கால் கப் தண்ணி ஊற்றிக்கிட்டோங்க. இப்போது தேவையான உப்புங்க, கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம இப்போ ரவையை கொட்டிக்கலாங்க. வறுத்து நல்லா கொட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே விடுங்க. கட்டி இல்லாமல் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சடி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பதம் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் இப்போது நெய் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சடி இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேறு தட்டில் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட சர்க்கரை அல்லது சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.